நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் என்னன்னு கேட்டா, 21 நாள் கடந்துருச்சு. இன்னும் 10 நாள் மட்டுமே நமக்கு மீதி இருக்கிற ஒரு சூழலு. இந்த இரவு கூட்டம் ஒரு சிறப்பான கூட்டம். உள்ளபடியே இன்னைக்கு பேச வேண்டியது 2 பேர் ஒத்துக்கிட்டதுல அவங்க நம்ம நாங்க கொஞ்சம் கூட நினைவில்ல. அருணா மேடம் பேசிருவாங்கன்ட்டு கொஞ்சம் விட்டுட்டோம். பட் அவர் கடைசி நேரத்துல காளியப்பன் சார்ன்னு சொல்லியிருந்தாரு இன்னைக்கு பேசுறேன்னு. அப்ப 2 பேர்த்துலயே இருவடைஞ்சு போச்சு. அது கடைசியில வந்து நம்ம அண்ணன் ஆவடி மீசை அவர் ஒரு ரெடிமேட் பிரசங்கியார். எப்ப கூப்பிட்டாலும் பேசுறதுக்கு தயாரா இருக்கிறவரு. எக்ஸிபிஷன் போயிட்டு இப்பதான் வந்தேன்னா டிப்ரெஸ் ஆகி வந்து பேசிடுறேன்ட்டாரு. அதே மாதிரி இப்ப பார்த்தா 2 பேரும் மறுபடியும் அவங்க உள்ள இருக்காங்களான்னு தெரியல. கூப்பிட்டாங்க நம்ம எடுக்க முடியல. கலைவாணி மேடமும் பிஎல் உஷா பிஎல். எதற்காக நான் இதை சொல்றேன்னு சொன்னா, இந்த 8 மணி கூட்டத்துல பொருள் விளக்கங்களை சொல்ல வரக்கூடியவர்கள் உற்சாகமாக தங்களை உற்சாகப்படுத்தி கொண்டு வந்து பேசுவது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதுல அண்ணன் ஆவடி மீசை எப்பொழுதும் ஒரு உற்சாகமுள்ள leader. அவருக்கு வந்து 65 வயசு 60 வயசுன்னு எல்லாம் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டா, அவருக்கு வந்து 60 வயசு. அவருடைய வந்து கவுண்டிங், அவருடைய ஏஜ் கவுண்டிங் 60 வயசு. 60 வயசு அவருக்கு வந்து முதிர்வு பெற்றுச்சுன்னு சொன்னா இல்ல. 20 வயசு மூளை. 60 வயசு மூளை, 20 வயசு வேலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உற்சாகமான லீடர். அவர் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கார். 60 வயசுக்கான மூளையும் 20 வயசுக்கான வேலையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான லீடர் மோடு இருக்கிறது பெரிய மகிழ்ச்சி. அவர் பொருள் விளக்கங்களை பேசி இந்த கூட்டத்தை தொடங்க போகிறார். எனவே நண்பர்களே, உங்களுடைய பலத்த கரவோசையோட உங்களுடைய டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் இணைங்க. என்னத்துக்காக நான் சொல்றேன்னு சொன்னா, இது மாதிரி முதிர்ந்த அனுபவம் உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு லீடர். அது மட்டும் இல்லாம சேல்ஸ்ல வந்து சளைக்காம சேல்ஸ் பண்ணி பொருட்களை வந்து ப்ரமோட் பண்ணக்கூடிய ஆற்றமிக்க ஒரு லீடர் நமக்கு இருக்கிறது பெரிய மேட்ரு. அவர் இன்னைக்கு இந்த கூட்டத்தை தொடங்கும்படிக்கு உங்களுடைய பலத்த கரவோசையோட நான் மீசேன வன்பா வரவேற்கிறேன். வாங்க அவருடைய மீசேனா, ப்ளீஸ் ஸ்டார்ட் த செஷன். ஆல் பெஸ்ட். அனைவருக்கும் மகிழ்ச்சியான இரவு வணக்கம். உண்மையிலே இன்னைக்கு வந்து எனக்கு எதிர்பாராத விதமாக ஒரு வாய்ப்பு இப்போ இன்னைக்கு கிடைச்சிது. எமர்ஜென்சி இந்த மிலிட்ரியில் ஏர்போர்ட்ஸில் நம்ம அது பேர் என்ன, நம்ம இப்போ கூட சுனாமிலாம் வந்தது. இப்போ கடல் இது நம்ம இப்போ தண்ணிலாம் வந்துச்சு. அதுக்கு வந்து பேரிடர் மீட்பு குழு மாதிரி என்ன காமராஜ் சார் எப்போ ஒன்னா பேரிடர் மீட்பு ஜாயின் பண்ணி விட்டாருன்னு நினைக்கிறேன் நான். எதுக்குன்னா நான் அது ஒரு வாய்ப்பு தான். நம்ம ஆர்சிஎம் எப்படி காப்பாற்றணும், என்ன பண்ணணும், சேஃப்டி பண்ணணும் என்ற எண்ணத்துல வந்து அவர் என்ன பண்றாருன்னா, எப்படியோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஹைதராபாத்ல இருந்து கூப்பிடுறாரா, எதுல இருந்து கூப்பிடுறாங்க, பாம்பேல இருந்து கூப்பிடுறாங்க, கவர்மெண்ட்ல என்னென்னோ பண்றாங்க. ஆனா நம்ம காமராஜ் சார் எனக்கு எமர்ஜென்சிக்கு பேரிடர் குழுல வந்து தலைவர் யாருன்னா ஆவடி மீசி சுகுமார் சொல்லிட்டு அவர் எனக்கு போன் போட்டுறாரு. என்னன்னா அவருக்கு என்னன்னா அந்த மரியாதை கொடுப்பாங்க, செய்வாரு. கண்டிப்பா சார் வந்து என்ன செய்வாரு, நம்மள ஒரு லெவல்ல மதிக்கிறாருன்றதுக்காக நம்ம என்ன பண்ண சொன்னோம்னே சரின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நான் சென்னை ட்ரேட் சென்டர்ல எக்ஸிபிஷன் நம்ம டீம் ஆளுங்க எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. வேற ஒரு ஆர்ஓ வாட்டர் பிசினஸ் நம்ம ஏபி ராஜேஸ்வரி டவுன்லைன். அதனால அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சார் நாங்கள் இவ்வளவு ரூபாய் போட்டிருக்கோம், நீங்க வந்து ஆர்சிஎம் பத்தி பேசலாம் வாங்கன்னா நாங்க நேற்று குணா சார் நானும் 3 பேர் போய் பண்ணி நேற்று பார்த்து நல்ல சேல்ஸ் பண்ணிட்டு வந்தோம். இன்னைக்கு குணா சார் வரல. அதனால இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா நாங்க 2 பேர் தான் போயிட்டு வந்தோம். போயிட்டு உள்ள நுழையிறோம், ஐயாவோட போன் வருது. உள்ள நுழையும் போது போன் எடுக்க முடியல. சரி எடுத்தேன். சொன்ன உடனே ஐயா நீங்க இது மாதிரி என்னாரு. சரி ஆர்சிஎம்ன்றது ஒரு கடல் மாதிரி கிடைச்சிருக்கு, அதில் நீந்தறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஒரு விஷயம் சொல்ல போனா வாய்ப்புன்றது கிடைக்கிறது கஷ்டம். அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அதை கரெக்டா கேட்ச் பண்ணிட்டோம்னா ஜெயிச்சிடலாம். ஆனா முடியாதுன்றது ஒரு நேரத்துல முடியாத தருணம் இருக்கலாம். அப்ப அதை வந்து நம்ம அது ஒத்துப்பாங்க, மேலேயும் ஒத்துப்பாங்க, எவரால் சார் ஒத்துப்பாரு, ஜெகதீஷ் சார் ஒத்துப்பாரு, எல்லாமே ஒத்துப்பாங்க. ஆனா நம்மள வந்து ஒருத்தர் தேடி வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயம், ஒரு பாசிட்டிவ் திங்க் ஏதோ இருக்குன்றதுக்காக நம்மளை கூப்பிடுறாங்க. அதுதான் உண்மை. என்ன கூப்பிடுறாங்கன்றது இல்லை, உங்களையும் கூப்பிடுவாங்க. அந்த கூப்பிடும் போது அந்த கதவு தட்டும் போது நம்ம என்ன பண்ணணும், அதை டக்குன்னு கேட்ச் பண்ணிடணும். கடவுள் ரூபத்துல மனுஷன் வர மாட்டான். கடவுள் ரூபத்தில் கடவுள் வர மாட்டார், மனுஷன் தான் வராது. இப்ப அந்த ரூபத்துல என்ன பண்ணிக்கிறேன், நம்ம எமரால்டு காமராஜ் சார் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு நன்றி வாழ்த்துக்கள். அவருக்கு என்ன தோணுதுன்னு தெரியல, நம்ம மீசக்கார கூப்பிட்டா இல்ல சுகுமார் சார் கூப்பிட்டா ஏதாவது ஒண்ணுவாரு. நம்ம வெண்மதி மேடம் கூட சரி, டக்குன்னு எல்லாம் சுத்தி பார்ப்பாங்க, வரலன்னா டக்குன்னு என்கிட்ட வந்துருவாங்க.
சார் இது மாதிரி இருக்கு சார்ன்றாங்க. என்னன்னா அவங்க எல்லாம் நம்ம மேல அவ்வளவு மரியாதை வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்மள வந்து அந்த இடத்துல காப்பாத்துவாரு சுகுமார் சார்ன்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கும். நான் அவருக்கு சர்வீஸ் பண்ணணும், நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே மிஸ் பண்ணக்கூடாது. உண்மையிலே முடியலன்னா நான் முடியல சார், கோச்சிக்காதே, வெரி சாரின்னு நான் சொல்லிடுவேன். ஆனா 2-3 சாரி வாய்ப்பு கதவு தட்டும் போது வேணாம் நம்ம எட்டு உதைச்சிட்டோம்னா திடீர் அந்த பழைய இடத்துக்கு வரதுக்கான கஷ்டம் ரொம்ப கஷ்டம். நம்ம மேல ஒரு மரியாதை இருக்கிறனால தான் அவங்க கரெக்டா கூப்பிடுறாங்க. சார் கிட்ட சொன்னா நம்ம பண்ணிடுவாரு ஒரு நம்பிக்கை. அதுதான் பேரிடர் குழு ஆவடி மீசை சுகுமார் தலைவராகிட்டார் இப்போ. நம்ம இதுல எது வரும்போதோ அதனால காமராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துடலாம். உண்மையிலே எப்ப சொல்ற மாதிரி தான் நம்மளுடைய சாப்பிடாவுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு அவ்வளவு புண்ணியத்தை பண்ணி எல்லாரும் இன்னைக்கு 5000த்துக்கும் 10,000த்துக்கும் 12,000த்துக்கும் ஆஃபர் வாங்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே கடவுள். இன்னைக்கு நம்ம மகேஸ்வரி மேடம் தானே, ரைட், அவங்க போட்டு பேட்டி கூட கொடுத்தா வீடியோ எல்லாம் போட்டாங்க, செம்மையா இருக்கு. எவ்வளவு ஆனந்தமா அந்த பேட்டி கொடுக்குறாங்க. அதனால வந்து நம்மளும் வந்து அந்த பொருள் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணணும். எங்களுக்கு தான் அந்த பொருள் வாங்கின ஆசை இல்லை. இன்னைக்கு எங்க டீம்ல நிறைய வாங்கியிருக்காங்க. எனக்கு வந்துடுச்சு பொருள், 10,000 ரூபாய் வேற வந்து இது வந்து போட்டிருக்காங்க. இது வந்து சுகுமாருக்கு மாத்திரம் இல்லை, என்னன்னா கொஞ்சம் நல்லா உழைக்கணும். எப்படின்னா முயற்சி பண்ணுன்னு இருக்கிற சொல்லியிருக்கேன். ஒரு 10,000 பிவி அடிக்கலான்றது முயற்சி பண்ணோம்னா முயற்சி பண்ணிடணும். எப்படி பண்ணலாம் அது மேல சொல்லி கொடுப்பாங்க. இப்போ அது அடிக்கிறதுக்கான பயிற்சி நம்ம பண்ணிடணும். எப்படி பண்ணா நல்லா இருக்கும், என்ன பண்ணா அது முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பொருள் கொடுக்குறாங்க பாரு, அதுதான் வளர்ச்சி. இப்போ ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சா ஒரு 5,000 ரூபாய் பொருள், 1,500 ரூபாய்க்கு நூற்றி சார்ஜ், அது நியூ கீசோல் காமா ஒரிஜினல் எக்ஸ்ட்ரா ஒரு 3000 ரூபாய். இந்த உலகத்துல யார் தருவாங்க? அப்போ சுகுமார் சார் வாங்குறாரு, ராஜு சார் வாங்குறாரு, பாபு சார் வாங்குறாரு, சங்கீதா ஜெயக்குமார் வாங்குறாங்க, கவிதா ராம்குமார் வாங்குறாங்க. எல்லாமே நம்ம நினைக்கும் போது நம்ம ஏன் வாங்கக்கூடாது? அந்த கேள்வியில தான் நம்ம நிக்கணும். இது வந்து சுகுமார் சாருக்கு மாத்திரம் பொருந்துமா? எல்லாருக்குமே பொருந்தும். அதுக்கு வந்து முயற்சி திருவினை யாக்கம் சொல்லுவாங்க. முயற்சி திருவினை யாக்கம். சொல்லுங்க மேடம், ஏதோ சவுண்ட் வருது. நான் இருங்க, மூட்டால் போடுறேன். இது சரிங்க சார். நடுவர் நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்கண்ணா. ஓகே சார். அதனால வந்து இன்னைக்கு வாழ்க்கையே நம்மளுக்கு பிரகாசமா இருக்கு. என் முகத்தை கூட பார்த்தா பாருங்க, பிரகாசமா தெரியும் உங்களுக்கு. காலையில போயிட்டு அவ்வளவு தூரம் போயிட்டு வந்து உட்கார்ந்து இனி செய்யணும்னு என்ன துடிச்சு சொன்ன உடனே செய்யறது என்ன காரணம்னா, அந்த மனசை வந்து தெளிவா வச்சுக்கணும், பாசிட்டிவா வச்சுக்கணும். முடியும், ஒரே அழுத்தம் முடியும். உண்மையிலே முடியலன்னா முடியாது, அவ்வளவுதான். முடிஞ்சும் முடியலன்னா அது முடியாமையே போயிடும். பணம் கூட சரி, ஏதாவது இருக்கான்னு கேட்டா இல்லை நம்ம வாயில சொல்லுவோம். அந்த வாய் வந்து நம்மளுக்கு இல்லாமையே போயிடும். வீட்டுல கூட உப்பு இருக்கா, உப்பு ஆயிப்போச்சுங்க, இல்லைன்னு சொல்லக்கூடாது. உப்பு ஆயிப்போச்சுங்க, வாங்கிட்டு வந்து தரேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சார் ஒரு 10 ரூபாய் பணம் சார், சுத்தமா இல்லவே இல்லை சார். ஆனா ரூபாய் வீட்டுல 1000 ரூபாய் 10,000 வச்சிருப்பாங்க. நான் இல்லைன்னு, நீங்க எனக்கு கொடுக்குன்னு கேட்கும் போது இல்லைன்னு சொல்லாதீங்க. பணம் இருந்து இல்லைன்னு சொல்ல வேணாம். அதுக்கு ஆல்டர்னேஷன் பாசிட்டிவா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு அது பதில் சொன்னா ஜெயிச்சிடும். சரி, ஓகே. இப்போ நம்ம ரொம்ப நன்றி. சப்ஜெக்ட் ஜெகதீஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அவரும் என்ன மாதிரி அவர் பேர் எடுக்க அவர் தலைவர் ஆக்கலாமா இல்லை என்ன தலைவர் ஆக்குறாரு காமராஜ் சார் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அவர் அந்த ரெக்கார்டிங் பண்றது கூப்பிட்ட உடனே மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் கரெக்டா ஹெல்ப் பண்றாரு. உண்மையிலே அவரும் ஒருவேளை அவர் பாம்பேல இருந்து இட்டுன்னு வந்திருப்பாரு நம்ம எமரால்டு சார். சென்னையில இருந்து என்ன வச்சிருக்காரு பொழுது, ஒரு எமர்ஜென்சினா அங்கிருந்து பாம்பேல இருந்து இட்டுன்னு வந்துருக்காரு பொழுது நம்ம ஜெகதீஷ் சார். அதனால வந்து ரொம்ப நன்றி. இப்போ இது குளிர் சீசன், நம்மளுக்கு குளிர், மார்கழி மாதம் எல்லாமே இருக்கும். இன்னைக்கு ஜென்ஸுங்கள்லாம் காலையில் எழுந்துக்கிறாங்க இல்லையோ, அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற அவங்கவுங்க மனைவியோ அக்காவோ தங்கச்சியோ அங்கே வந்து கோலம் போடுறதுக்கு காலையில எழுந்து வந்துடுறாங்க, கோலம் போடுறாங்க. தெருவு அழகா இருக்கு பார்க்கறதுக்கு, கூட நம்மளும் இருக்கிறோம், செய்கிறோம், எல்லாம் பண்றோம். இதெல்லாம் செய்யும் போது இந்த உடம்புல எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று இல்லாமல் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். பாவம், கொஞ்ச நேரம் பனியில் நின்னாங்கன்னா தும்மல் வரும், கொஞ்ச நேரம் இருந்தாங்கன்னா காதல் கொய்யின்னு கத்துக்குது சாருன்னுவாங்க, கொஞ்சம் பேருக்கு இருமல் வந்துடும், கொஞ்சம் பேர் சளி பிடிக்கும், கொஞ்சம் பேர் குளிரும் வரும், எல்லாமே வரும் பாவம். ஆனால் செய்யணும்னு ஆசை. மார்கழி மாதம்
இத்தனை தேதிக்குள்ள நம்ம செய்யலான்னு ஒரு ஆசையில அவங்க கிளம்பி வர்றாங்க. இதெல்லாம் வரும்போது அவங்களுக்கு தேவையானது என்ன? இம்யூனிட்டி பவர். அந்த உடம்புல சக்தி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணாலும் நம்மளால ஒன்றும் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பஞ்சு துளசி. இது 5 துளசி, பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பஞ்சு துளசி. பஞ்சுன்னா 5ன்னு சொல்லுவாங்க நிறைய இந்த துளசி. இதனுடைய மதிப்பு எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது சாப்பிட்டவங்களுக்கு, உணர்ந்தவங்களுக்கு தான் அதை பத்தி தெரியும். இல்லைன்னா ஒண்ணுமே தெரியாது. எதுக்குன்னா அதுக்குதான் கம்பெனில என்ன சொல்லிக்கிறாங்க, நீ எல்லா பொருளையும் யூஸ் பண்ணி பாருங்க, எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிசினஸ்ல போய் இறங்குங்க, பிசினஸ் போய் செய்யுங்க ஆனா ஆர்டர் போடுறாங்க. ஆனா நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாமையே, உடம்புக்கும் யூஸ் பண்ணாமையே, எதுவுமே இல்லாம எனக்கு சரியில்லை சார், உடம்பு டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம என்ன சொல்றோம், டாக்டர் வீட்டுக்கு போறோம், ஃபீஸ் 200 ரூபாயிலிருந்து 300 ரூபாயிலிருந்து வாங்குறாங்க. கரெக்டா? டேப்லெட் வந்து 600 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு எழுதி கொடுக்குறாங்க. அங்க போய் கொடுக்கறதுக்கு மனசு வருது. இந்த ஆர்சிஎம்ல வந்து இந்த விஷயத்த யார் நான் சொல்றேனோ, இல்ல ராஜு சொல்லியிருப்பாரு, காமராஜ் சார், அமராஜ், யாருமே நம்ம ஆர்சிஎம்ல எல்லாரும் இதை பத்தி எல்லாம் பேசுறாங்க. ஒருத்தராவது அதை கேட்டு எத்தனை பேர் யூஸ் பண்ணிக்க கை தூக்குங்க பார்க்கலாம். சாட் பாக்ஸ்ல போடுங்க, சார் நான் யூஸ் பண்றேன் சார், நான் செய்யறேன் சொல்லிட்டு. இது எதுக்கு தெரியுமா? நீங்க நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் கடவுள் வந்து பார்த்து ஒரு அனுப்புற மாதிரி ஆர்சிஎம் மூலியமா பஞ்ச துளசி கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு நான் தலை வணங்குறேன். எதுக்குன்னா இன்னைக்கு நான் இவ்வளவு போல்டா நல்லா இருக்கிற காரணமே இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்றேன். இந்த பஞ்ச துளசி, இந்த பஞ்ச துளசியில வந்து 5 துளசி சொல்றோம். என்னென்ன துளசி இருக்கும் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இப்ப அந்த நேரத்தில் சாட் பாக்ஸ்ல போடுங்கன்னு சொன்னோம்னா கரெக்டா போட்டுருவீங்க. நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஒரு சில பேருக்கு தெரியாது. ஓகேங்களா? அதை நான் டைரக்டா உங்களுக்கு சொல்லிடுறேன். விஸ்வ துளசி, விஸ்வ துளசின்னு ஒன்று இருக்கு அதுல. ஓகேங்களா? 2வது வான் துளசி. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி. யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. யூஸ் பண்ண நீங்க இளமையா இருக்க போறீங்க. அது இம்யூனிட்டி பூஸ்டர். இது நோய் நொடி இல்லாம வாழ போறீங்க. என்ன மாதிரி அழகா தெம்பா சுறுசுறுப்பா இருக்க போறீங்க. அவ்வளவுதான் விஷயம். எல்லாமே நம்ம கிட்டே இருக்கு, டாக்டரே தேவையில்லை நான் நினைக்கிறேன். அது மாதிரி 2வது வான் துளசி, வான் துளசி இருக்கு. 3வது நிம்பு துளசி. 4வது ராமர் துளசி. 5வது ஷியாங் துளசி. இந்த 5 துளசி நம்ம எங்கேயாவது 5 துளசி சேர்த்து எடுத்து வந்து பொடி பண்ணி தண்ணியில் ஊற்றி சாப்பிட முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. ஆனா ஆர்சிஎம்ல என்ன பண்ணிருக்காங்க, எல்லாத்துக்கும் வசதியா இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்றோம், அவங்க கிட்ட போய் இது இம்யூனிட்டி பூஸ்டருங்க, நல்லா இருக்குங்க, நான் ரெகுலரா சாப்பிட்றேன். எப்பவுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க அனுபவிச்சு பார்த்தாதான் அதை பேசுறதுக்கான தைரியம் நம்மளுக்கு வரும். இல்லைன்னா இல்லைன்னா என்ன வருவாரு, மீட்டிங்ல சுகுமார் சார் சொன்னாரு, மீசா சார் சொன்னாரு, பஞ்ச துளசி நல்லா இருக்குன்னு சொன்னாரு, 5 துளசி கலந்துருக்குன்னு சொன்னாரு, இப்படிதான் சொல்லுவோம். அந்த சொன்னாரு சொன்னாரு சொன்னாருன்னா அவங்க அப்சர்வேஷன் பண்ணிருவாங்க, இவரு இதை யூஸ் பண்ணல அதனால சொல்றாரு. ஆனா நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன நினைப்பீங்க, சூப்பராக நீங்களும் ஆட்டோமேட்டிக்கா பேசுவீங்க. அது உண்மை தானே? அதுதான் உண்மை. அதுதான் வந்து நம்ம சாம் டேனியல் சார் ரொம்ப நன்றி. ஓகேவா? அந்த ஒரு விஷயம். 2வது வந்து இன்னைக்கு நேற்று வந்து இதுக்கு போயிருந்தேன். எங்க நேற்று இன்னைக்கு நம்ம டீமுக்காக, அதே ஒரு டீமுக்குன்றது, டீமுக்காக நம்ம உழைக்கணும். எங்க கூப்பிட்டாலும் போயிட்டோம்னா பிவி நிறைய ஆயிரும். பஞ்ச துளசி பத்தி போடுறாங்க பாருங்க, போறாங்க. இதை என்ன சொல்ல போறோம், சார் வீட்டுல வந்து 2 லிட்டர் தண்ணி 3 சொட்டு சுடு தண்ணி காய்ச்சிக்கோங்க சார், அதுல 2 சொட்டை 3 சொட்டை போட்டு விட்டுட்டு பசங்க பெரியவங்க யாருன்னா சாப்பிடுங்க சார் சொல்லலாம். சொன்னா அவங்க வந்து கண்டிப்பா சாப்பிடுவாங்க. நம்ம பிரகிருதி ஹெல்த் மார்ட் பாபு, என்னுடைய வருங்கால ஸ்டார் ரூபி பாபு சாருக்கு, அவர் கடையில் எப்போ போனாலும் அந்த அந்த வாட்டர் கேன்ல வந்து இது துளசி இது கலந்து வச்சிருப்பாரு. போகும்போதே நான் 2-3 கிளாஸ் குடிச்சிடுவேன். அவ்வளவு அருமையா இருக்கும். எதுக்குன்னா வர்றவங்களும் ஆரோக்கியமா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். பாபு சார் வந்து அதை செய்து வைக்கிறார், நான் போற இடத்துல பார்த்துருக்கேன். அதனால வந்து அவருக்கு, பாபு சாருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி டீ இருக்கு நம்ம ஜோப்ல. நான் எப்பவுமே என்னுடைய பேக்ல வச்சுட்டு இருப்பேன். எங்கன்னா டீ குடிக்க போறோமா, ஒரு சொட்டு அதுல போட்டு குடிச்சா நல்லா இருக்கும். போது காஃபி அதுல ஒரு சொட்டு போடலாம். இது நம்ம பால் போடலாம். எதுக்குன்னா
இந்த விஷயத்தை வந்து ஷார்ட் அவுட் பண்ணி அழகா சூப்பரா பண்ணி நம்மளுக்கு வந்து கம்பெனி கொடுக்குது. அதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது? அதுதான் என்னுடைய கேள்வி. இது யூஸ் பண்ண நோயே வராது. நம்ம ஒரு காலத்துல வந்து நம்ம கொரோனா பீரியட்னா இந்த சுப நீர், குடிநீர், அந்த நீர் எல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம். காடா பவுடர் நம்ம கிட்ட எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா? அந்த மாதிரி இது உண்டு. இது வந்து இதனுடைய விஷயம் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதனால வந்து இந்த குளிர்காலத்துல இந்த மழை நேரத்துல பஞ்ச துளசிய தயவு செய்து ப்ரமோட் பண்ணுங்க. ஓகேங்களா? தயவு ப்ரமோட் பண்ணுங்க. செமையா இருக்கும். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. சாரி சார், போன் வந்துச்சு. அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன தேவை இருக்கு? நெக்ஸ்ட் வந்து இந்த சஞ்சீவினி லேகியம். இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு வந்து இது ஆல்ரெடி எல்லாம் பேசியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல். இன்னைக்கு நான் அவ்வளோ ஆர்டர் போடுறேன், அவ்வளோ சேல்ஸ் பண்றேன். நீங்க வந்து நான் வந்து சாம்பிளுக்கு அதை வச்சுப்பேன். எங்க போனாலும் அந்த டப்பால வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டீஸ்பூன் கையில கொடுத்துருவேன் சாப்பிட சொல்லி. இது சாப்பிட அவ்வளவு டேஸ்ட் இருக்கு. இது என்ன? கீழா நெல்லி, ஆடாத்தோடா, அதிமதுரம், வெண்தேக்கு, தேனு, கூஸ்பெரி எல்லாம் கலந்துருக்கு. சூப்பரா இருக்கும். இதை வந்து நீங்க டெய்லி 2 சாப்பிட்டோம்னா எவ்வளவு மார்சலி இருந்தாலும், எவ்வளவு மூச்சு விட முடியலன்னாலும் இதை வந்து இந்த பனி நேரத்துல வந்து நீங்க ஹெல்ப் பண்ணலாம். இது போய் கூச்சப்படக்கூடாது. சார், நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா, என்ன பணத்துக்காக நான் ஆசைப்படலை சார், பணத்துக்காக வரல. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிருக்கேன் சார், சூப்பரா இருக்கு, நான் நல்லா இருக்கேன், அதனால உங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கேன், அதனால நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீஸ்பூன் கையில கொடுத்தாவே அதை சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை சாரி சார், ஆனா கிளியரா இருக்கு, கிளியரா இருக்கு, கிளியரா இருக்கு. போன் வேற அப்ப போறதா, அதுதான் பேஜரா இருக்கு, வேற ஒண்ணுல. இது சஞ்சீவினி இலக்கியம். இதை பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, கலரும் சூப்பரா இருக்கு. இப்ப நீங்க எடுத்து போற நீங்களே ஜாலியா பேசிட்டே போன வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா? நம்ம என்ன பண்றோம்? இது நல்லா இருக்கும், இது சளி இருமல்லாம் வராது, இது சளி பிடிச்ச மூக்குல ஒழுவாது, அந்த மாதிரி மொட்டை மொட்டையா சொல்லக்கூடாது. இந்த சஞ்சீவனி லேகியத்தை வர்ணிச்சு அழகா சூப்பரா சொல்லணும். இதை பத்தி நம்ம வந்து அழகா சொல்லணும். அப்பதான் பிசினஸ் சக்சஸ். ஓகேங்களா? பாருங்க, உடனடியா வந்து எடுத்து அதுல போட்டு நம்மள காமிக்கிறாங்க. என்ன காரணம்னா, அந்த குடும்பமே நல்லா இருக்கும், யாரா இருந்தாலும் சரி, செமையா இருக்கும். அதனால வந்து சஞ்சீவனி லேகியத்தை வந்து நீங்க வந்து கரெக்டா நம்ம பண்ணணும். அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து S5. ஓகேங்களா? S5 நான் காமிக்கிறேன், அப்படியே பாருங்க. S5, இந்த S5 வந்து அவ்வளவு சூப்பர். இந்த நேரத்துல கொடுத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சீசன்ல பிசினஸ் கொடி கட்டி பறக்கும். நீங்க என்ன பண்றீங்க? எதுக்கும் பயப்படுறீங்க, தயங்குறீங்க. இன்னைக்கு அதான் பேசினார்ண்ணா, இன்னைக்கு யாருன்னா? மத்தியானம் அதான் பேசுறேன். நான் மீட்டிங்ல வந்து நான் வரல, நான் வந்து அங்க பிஸில இருந்த எந்த மீட்டிங் நான் கேட்கல. இன்னைக்கு சூப்பர் சூப்பர். ஆமா, இன்னைக்கு மனசாட்சியோட நான் எதுக்கு வந்தேன்னா, இன்னைக்கு ஒரு நீங்க வாய்ப்பு கொடுத்ததுக்காக வந்து நல்ல விஷயத்தை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான். இன்னைக்கு சூப்பர் இந்த மழை சூப்பர் சீசன், சூப்பர். குளிர் சீசன் எல்லாமே இருக்கு. அதனால வந்து இந்த S5 செமையா இருக்கு, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. ஒரு நேரத்துல குணா சாருக்கு வந்து தொண்டை கட்டிக்குச்சு. ஜெய்ஆர்சிஎம் சொல்லி சொல்லி தொண்டை கட்டிக்கிட்டு ஜெய்ஆர்சிஎம் ஜெய்ஆர்சிஎம் சொல்லி இருந்தாரு அவரு. அன்னைக்குதான் இது என்ன பண்ணாங்க, அது வந்து டக்குன்னு அதை கட் பண்ணி 2 அப்படியே முழுங்கிட்டு சாப்பிட்டு தொண்டை வந்து கிளியர் ஆச்சு. எதுக்கு சொல்றேன்னா, இந்த S5ல வந்து அவ்வளவு மதிப்பு மரியாதை இருக்கு. பார்க்கறதுக்கும் பச்சை கலரா இருக்கு, பசுமையா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு பொருளும் நம்ம RCMல டீச்சி சாப்பிடா சார், முத்து முத்தா வைரமா அழகழகா கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்றோம்? வேற எதுக்காவது 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய், 10,000 ரூபாய் செலவு பண்றோம். ஆனா இந்த S5 வந்து வாங்கி யூஸ் பண்றதுக்கு நம்ம மனசு வரல. ஐயோ, MRPயா எப்பா இவ்வளவு விலை விற்குத? 680 ரூபாயா? 550 ரூபாய் போட்டுருக்கு S5. இது பண்றோம். இது வந்து உங்களுக்கு பாதி டாக்டர் செலவு குறைக்கும், நல்லா சொல்லும். இதுல வந்து என்ன இருக்கு? இந்த S5ல வந்து புதினா இருக்கு. நம்ம சாப்பிடுற பொருள் தானே புதினா.
நம்ம வீட்டில் வந்து புதினா தொகையில் பண்ணால் அது வாங்கி வச்சா அவங்களால வந்து கிள்ள முடியாதோ. சப்போஸ் எங்கள் வீட்டில் அப்பப்போ புதினா தொகை என் ஒய்ஃபு பண்ணுவாங்க. புதினா, கொத்தமல்லி, இஞ்சிலாம் போட்டு தொகையில் பண்ணி அழகாக வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் வைப்பாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் வீட்டில் புதினா சாப்பிட்றீங்க, எத்தனை பேர் வீட்டில் தொகையில் பண்ணி சாப்பிட்றீங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒரு ஒரு போஸ்டிங் வந்துட்டாவே போனுக்கு நிறைய வரும் போலுது. இப்பதான் தெரியுது எனக்கு. போனுங்களா வந்து இருக்குது. பரவாயில்ல, அப்ப நம்ம பெரிய லெவல்ல இருக்குன்னு அர்த்தம் போலுது எனக்கு. எனக்கு பெருமையா இருக்கு. ஓகேவா? புதினா. அடுத்தது வேம்பு இருக்கு. வேம்பு. வேம்புல எவ்வளவு மரியாதை தெரியுங்களா வாழ்க்கையில? அதுல ஒரு பொக்கிஷம் மாதிரி நம்மளுக்கு வேம்பு. அடுத்தது சோத்துக்கத்தாழை. எவ்வளோ வீட்டுல வெள்ளம் இருக்குது. யார் எடுத்து சாப்பிடுறோம்? நம்ம அதை எடுக்கிறது, அதை எடுத்து கிளீன் பண்ணணும், குழ குழன்னு இருக்கும், தண்ணி போடணும், இது வழுக்கணும் பண்ணணும். இதெல்லாம் நம்மளுடைய சோம்பேறித்தனம் சொல்லலாம், இயலாமைன்னு சொல்லலாம். இப்ப ஃபாஸ்ட் ஃபுட்டு காலம். போனோன்னா உட்கார்ந்தோமா, ஆர்டர் போட்டோமா, வந்துதா சாப்பிட்டோமா, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பாதி பேர் வீட்டுல சமையல் கூட பண்றது இல்லை எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் பேர் வீட்டுல எப்போ பார்த்தாலும் ஹோட்டல் ஆர்டர் போட்டு போட்டு இருக்காரு நம்மளுடைய தம்பிகள். ஜொமேட்டோ இன்னொன்னுமே இருக்கு, அதுல போட்டு வந்து சாப்பிட்டு போயிடும். ஆனா அதனால எவ்வளவு பாதிப்பு, என்ன எண்ணெயில பண்றாங்க, என்ன பண்ண தெரியாது. அந்த பழைய காலத்துல சாப்பாடு வீட்டுல பண்ணுவாங்க. ஆனா இந்த காலத்துல வந்து நிறைய வீட்டுல பண்றது இல்லை. எப்போ பார்த்தாலும் ஃபேமிலியோட ஹோட்டலுக்கு வந்து ஒன்று சண்டே சாட்டர்டே ஹோட்டலுக்கு போய் உட்காந்துருது மொத்தமா. மிலிட்ரி ஹோட்டலுக்கு போறது, இல்லைன்னா சண்டே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்துடும். இதுதான் நடக்குது. இது வந்து வேம்பு, சோத்துக்கத்தாழை. ஓகேங்களா? அடுத்து துளசி. துளசி 5 துளசி சொன்ன, அதுல ஒரு துளசி இருக்கு. இந்த துளசி, கருஞ்சீரகம். இவ்வளவுதான். இதுல மாத்திரை மருந்தம் எதுவுமே இல்லை. இவ்வளவு நல்லா இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை நம்ம யூஸ் பண்ணும்போது டெய்லி இந்த மத்தியானத்துல சாப்பாடு சாப்பிட்ட உடனே ஒரே ஒரு டேப்லெட் இது போடணும். காமிக்கிற ஒரே ஒரு டேப்லெட் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு தண்ணி நிறைய குடிக்கணும். அந்த தண்ணி குடிக்கலன்னு என்ன ஆகும்னா, ஒரு மாதிரி ஏப்பம் வரும்போது ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கும். என்னடா இப்படி ஏப்பம் வருது, ஏப்பம் என்னன்னா, அந்த ஏப்பம் வர்றதுக்கு காரணம் இருக்கிற ஜீரணத்தை, இருக்கிற கேஸ் எல்லாம் வெளியில பண்ணி வெளியில அனுப்பிச்சு விடுறது. அதுக்குதான் நம்ம சாப்பிட்டா தண்ணியை வந்து நிறைய குடிக்கணும். குடிச்சோம்னா தான் உடம்பு அது நல்லா இருக்கும். ஓகேங்களா? அது ஒரு விஷயம். இதை தாண்டி வெஜிடபிள் சூப்பு நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த நேரத்துல இது ஒரு பேக்கேஜ் மாதிரி நீங்க எடுத்து போனீங்கன்னா ஈஸியா நீங்க வித்துட்டு வந்துடலாம். சார் S5 ஓவர் சார். ஓகே. அடுத்தது வந்து இது வந்து வெஜிடபிள் சூப். நம்ம கிட்ட வெஜிடபிள் சூப் கிடைக்குது, டொமேட்டோ சூப் இருக்கு. ஓகேவா? இந்த வெஜிடபிள் சூப் கடையில போய் சாப்பிட போனா 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபான்றான். அதுல எதுல பண்றான்னு தெரியாது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு அழகான சூப்பு. இதை மினிமம் 10 பேர் 12 பேர் சாப்பிடலாம். நான் வந்து டெய்லி இதை சாப்பிடுவேன். நான் சாப்பிடுவேன், என் பையன் சாப்பிடுவாரு, என்னுடைய ஒய்ஃப் சாப்பிடுவாங்க. அவங்களே விரும்பி கேட்பாங்க, அப்பா சூப்பு கொஞ்சம் பண்ணி கொடுப்பா, இந்தாங்க சூப்பு கொஞ்சம் பண்ணி கொடு. நான் அவங்களுக்கு ஒரு ஆசை, என் கையா சூப்பு பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும், ஆசையா இருக்கும். ஏன்னா வீட்டுல இத்தனை வருஷமா அவங்க கஷ்டப்படுறாங்க. நம்மளால ஒரு டீயோ ஒரு போட்டு கொடுத்தா ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஆசையா தானே கேட்கறாங்க. அப்பா எனக்கு சூப்பு கொஞ்சம் பண்ணி கொடுப்பா. அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு வேலை பண்ண போனா அவங்க ஒரு 10 வேலை நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க. புரியுதுங்களா? நம்மள ஒரு விஷயத்த கத்துக்கலாம். இந்த சூப்பு வந்து 3 பேருக்குன்னா 3 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு தேவையானதை வந்து அதுல போட்டுட்டு கலக்க போறோம். ரொம்ப தண்ணியா இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம், திக்கா ஒண்ணுன்னா கொஞ்சம் போடலாம், தண்ணியா இருந்தா வேணும் மாத்தி போடலாம். இதுதான் விஷயம். இப்ப நம்ம போட்டுட்டு எல்லா வெஜிடபிள்ஸ் காய்கறி எல்லாம் மொத்தம் அதுல உள்ள இருக்கு. சூப்பரா இருக்குது அது. அதை சாப்பிட்டு தேவை இருந்தால் இறக்கிட்டு கொஞ்சம் உப்பு இல்ல பெப்பர் அதில் போடலாம். போட்டு குடிச்சு பாருங்க, சூப்பு அவ்வளவு சூப்பரா இருக்கும். நம்ம டீ காப்பிக்கே வேலை இல்லை. கொஞ்சம் அந்த சூப் வந்து அவ்வளவு அருமையா இருக்கும். இன்னைக்கு ஒரு பாட்டில் வந்து 15 பேர் சாப்பிடலாம், 10 பேர் 12 பேர் சாப்பிடலாம். இந்த சூப் விற்க கூடாதா? இப்ப நான் சொன்ன போலீஸ் அசோசியேஷன் சொன்ன ஐட்டத்தெல்லாம் நீங்க ஒரு பேக்கேஜ் மாதிரி போட்டு போன உடனே இது குடிச்சா நல்லா இருக்கும் சார், இது சாப்பிட்டா சளி போயிடும் சார், இது குடிச்சுன்னா டீல ஊற்றி குடிக்கலாம் சார், எல்லாம் நீங்களே ஆர்டர் போட்டு சொல்லக்கூடாதாங்க. அவங்க கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லி, நான் யூஸ் பண்ணேன் சார், இப்படி எல்லாம் நல்லா இருக்கு சார், இன்னைக்கு நான் தெம்பா இருக்கேன் சார், நான் நல்லா இருக்கிறேன் சார், நீங்களே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே சளி இந்த சீசன்ல பிடிக்குது, இல்லைன்னு சொல்லல. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நேரம் காலம் போத்து இதை போய் சொன்னீங்கன்னா
ஆட்டோமேட்டிக் எல்லா ஐட்டத்தையும் அவங்க வாங்கிடுவாங்க. எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, எனக்காக சொல்லலை, ஆர்சிஎம் குடும்பம் எப்படி பண்ணணும் என்ன பண்ண அது ஐடியா கொடுத்துட்றேன். எங்க டீமுக்கு சொல்லணும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற ஆர்சிஎம் குடும்பம் எல்லாம் என்னுடைய குடும்பம். எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே பின் லெவல் மாறணும். இப்போ இந்த மாசம் பின் லெவலுக்கு சொல்லியிருக்காங்க, மாறவங்களுக்கு பிப்ரவரி 18ஆம் தேதி அவார்டு. முயற்சி பண்ணுங்க. அதனால நம்ம முயற்சி பண்ணல, நம்ம அடிக்க முடியல ஃபீல் பண்ணாதீங்க. இது இல்லைன்னா அடுத்தது. ஆனா முயற்சி பண்ணாமே என் பின் லெவல் மாறல. இப்போ நீங்க கணக்கு போட்டு பாருங்க, இது எம்ஆர்பி விற்கிறீங்களோ, 10% டிஸ்கவுண்ட் தரீங்களோ, பிவி எவ்வளோ வர பாருங்க. அவ்வளோ பிவி இதுக்கு வரும் எல்லாமே. இந்த நாளுக்கு இதை பண்ணவே நீங்க வந்து ஒரு பின் லெவல் மாறலாம். அதனால இந்த மாசம் பின் லெவல் வரலையான்னு வருத்தப்படக்கூடாது. அடுத்த 24 பார்த்துக்கலாம். முயற்சி பண்ணுங்க. முயற்சி தான் திறமையாக்கும். முயற்சி பண்ண கண்டிப்பா ஜெயிக்கலாம். அதை பண்ண நான் கூட ட்ரை பண்றேன். எனக்கு வரலன்னா கூட சரி, அடுத்த மாசம் அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். அவ்வளவுதான். முயற்சியே பண்ணாம இறங்கி போகாம இந்த 4 தப்பை எப்படி விற்கிறது? அவரு தப்பா எடுத்துப்பாரா? அவங்க கோச்சிப்பாங்களா? அவங்க ஒய்ஃப் ஒரு மாதிரி சொல்லுவாங்களே, அவங்க வீட்டுக்கு ஒரு மாதிரி சொல்லுவாரு. இதெல்லாம் நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில சத்தியமா ஜெயிக்க முடியாது. யார் என்ன சொல்றாங்களோ சொல்லின்னு போட்டோம். இப்போ கூட நான் இருக்கிறேன், என்ன எவ்வளவு பேர் நல்லவங்கன்னு சொல்லலாம், கெட்டவங்கன்னு சொல்லலாம். ஆனா என்னுடைய டார்கெட் என்ன? தூட்டுருவார் தூட்டட்டும், போட்டுருவார் போட்டட்டும், சொல்றவங்க சொல்லின்னு இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், சிரிப்பேன், ஒரு சும்மா டமாஸ் சொல்லுவேன். ஒரு டீ வாங்கி கொடுத்தா இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறாங்க, காஃபி வாங்கி கொடுத்தா ஒரு பேச்சு பேசுறாங்க, பூஸ்ட் வாங்கி கொடுத்தா ஒரு பேச்சு பேசுறாங்க, வேற ஏதாவது செய்தோம்னா நம்மள வேற மாதிரி ஆக்கிட்டு போயிடுறாங்க. இது மனிதனுடைய இயல்பு. அதனால யாரை பத்தி நீங்க வருத்தக்கூடாது. உங்க டார்கெட் என்ன? நான் வந்து இந்த வாட்டி ஸ்டார் ஆகிறேன், இந்த வாட்டி கோல்டு ஆகிறேன், இந்த வாட்டி ஸ்டார் கோல்டு ஆகிறேன், இந்த வாட்டி பிளாட்டின் ஆகிறேன், ஸ்டார் பிளாட்டின் ஆகிறேன். ஏதாவது ஒரு மைண்ட் செட்டிங். அதுக்கு நான் என்ன பண்ணேன்? இப்போ இந்த பொருள் எடுத்து போய் கொடுக்காமயே நீங்க எப்படி ஸ்டார் பிளாட்டின் ஆவீங்க, எப்படி பிளாட்டின் ஆவீங்க? எதுவுமே இல்லை. அதுக்கு இந்த வாசப்பட்டு விட்டு கீழே இறங்கணும். போய் ஒரு நாளைக்கு 5 பேர். இப்போ என் டீம் சொன்னதுக்காக நான் என்ன பண்றேன்? எனக்கு முடியல, நான் வரேன்ப்பா, நான் வந்து நான் வேலை பார்க்குறேன், வாப்பா. அந்த டீமுக்காக நம்ம வேலை பார்த்தோம்னா தான் நாளைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்காக பிஎஸ்எஸ் சார் வராரு, இவ்வளவு முடியலன்னா கூட இந்த வயசான காலத்துல வராரு, வந்து ஹெல்ப் பண்ணாரு. காலையில போனோம், கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 10 மணி நேரம் இன்னும் எவ்வளவு பேர்கிட்ட பேசியிருக்கோம். வர்றவங்க கிட்ட எல்லாம் பேசி சொல்லி இன்னைக்கு போட்டோ அவர் போட்டு காமிப்பாரு பாருங்க. நம்ம காபரா சார் போடுறாரு, தொண்டையே கட்டிக்கிச்சு. இந்த தொண்டை கட்டி ஒரு 2 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் பணம் வரும்போது 7ஆம் தேதி வரும்போது எப்படி இருக்கும்? கட்டின தொண்டெல்லாம் சரியா போயிடும். பல்கா வந்து உட்காரும் போது இன்னைக்கு போய் பேசுறேன் பாத்தீங்களா, சென்னைட்டு நானு, ராஜு, முந்தானத்து குணா சார் 3 பேரும். அதோட உழைப்பு வந்து பலன் வந்து கண்டிப்பா கிடைக்கும் நம்மளுக்கு. எதுக்குன்னா நம்ம டீம் அந்த பாப்பா வந்து இதுல இருந்து வந்திருக்கு. எங்க கேரளால வந்து திரிசூல ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்களே, அந்த இடத்துல எக்ஸிபிஷன் வந்தது. ஏன்னா ஏதோ சினி ஆக்ட்ரஸா? இல்ல சார், அங்க வந்து கஸ்டமர் தான் சார். சரி சரி சரி. பாருங்க, எனக்கு அமையுது சார். அது மாதிரிலாம் நான் என்ன சார் பண்ண முடியும்? வெரி குட் வெரி குட் வெரி குட். அங்க போய் அந்த கிட்ட வந்து திருச்சூர் ஊரு வந்து ராஜு சார் ஒரு கவுன்சிலிங் கொடுத்தாரு. அப்புறம் வந்து போன் வருது, ராஜு சார் கவுன்சிலிங். அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசி, இத்தனைக்கும் இன்டிமேட் வாஷை பத்தி பேசினேன். ஒரு ஜென்ஸ் தானே, நான் எப்படி லேடிஸ் கிட்ட பேசுறேன்? அந்த பேசுற மெத்தடு, அந்த பேசுற விஷயம். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, வாங்கிட்டு ரொம்ப நன்றி சார் சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த பொருள் வாங்கிட்டு அடுத்த வாட்டி இந்தம்மா ராஜு உண்டு. இது மாதிரி நாங்க தெளிவா போல்டா பேசும்போது அந்த அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கண்டிப்பா ஜாயின் பண்ற நிலைமைக்கு வந்திருக்கான் சார். நான் பொருள் வாங்குறேன் சார், செய்யறேன் சார், எல்லாம் செய்யறேன் சார். புரியுதுங்களா? பாருங்க, எவ்வளவு பெரிய விஐபி எல்லாம் வந்தாங்க. எல்லாரும் பேசி இது பண்ணி அது பண்ணி பேசும்போது உண்மையை சொல்றோம், பொய் பேசல. இன்னும் போட்டோஸ் நிறைய இருக்கு. இன்னைக்கு சும்மா சாம்பிளுக்கு தான் ஒரு 2-3 போட்டோஸ் கொடுத்தோம் குணா சார். புரியுங்களா? அந்த டீமோட நாங்க ஒத்துமையா அப்படியே வந்து உட்கார்ந்து போறோம். இதுதான் ஜெயிக்கிறதுக்கான முதல் படி. நம்ம வந்து எங்கேயுமே இறங்காம, எங்கேயுமே போகாம, எதுவுமே பண்ணாம எப்படி நம்ம வளர்ச்சி பாதையில போவோம், எப்படி பிவி வரும், என்ன வரும், இப்ப நாங்க செய்ததுதான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? இதை வந்து பண்ணிடலாம். இப்ப இதுக்கு அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து இந்த நேரத்துல, மழை நேரத்துல வந்து கொஞ்சம் வாயு வந்து ஒரு மாதிரியா இருக்கும். என்ன மாதிரி இருக்குன்னா, ஏதாவது சாப்பிடலாமா, ஏதாவது போடலாமா தோணும்.
அப்ப அந்த நேரத்துல என்ன பண்ண ஐடியாவோட எடுத்து போயிட்டு இந்த ஆளு பூஜையா இதை போய் கொடுக்கலாம். இதுக்கு ஒரு கை தட்டலாம்னு நினைக்கிறேன் சார் நான். எல்லாருமே எதுக்கு விஷயம் தெரியுமா? எனக்கே சாப்பிடணும்னு தோணுது அந்த நேரத்துல. முறன்னு ஆளு பூஜாவோ மகேந்திர பூஜாவோ இல்ல குஷ்குஷ் இதெல்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்கும்? இதுதான் பிரெயின் யூஸ் பண்ணணும். எந்த நேரத்துல எதை போய் கொடுத்தா அவங்க வாங்குவாங்க அதை பிளான் பண்ணும். இது நீங்க என்ன பண்ணுன்னா பழக பழக தான் அந்த ஐடியா வரும். மீட்டிங்க்கு வர வரதான் தெரியும். 4 மீட்டிங் நீங்க போனாதான் கத்துக்க முடியும். 4 ஹோம் மீட்டிங் போனாதான் கத்துக்க முடியும். நம்ம டீமுக்கு சர்வீஸ் பண்ணதான் கத்துக்க முடியும். வாய்ப்புன்றது எங்கேயுமே கிடைக்காது. தேடி வரும்போது கேட்ச் பண்ணணும். அந்த பால் வரும்போது தான் டக்குன்னு வந்தா கேட்ச் பிடிச்சிடணும். ஒரு செகண்ட்ல மிஸ் ஆச்சுன்னா போச்சு. அதே மாதிரி வாழ்க்கையும் தேடி வரும்போது அது ஆர்சியமா இருந்தாலும் சரி, வேற விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பொண்ணுக்கு பையனா இருந்தாலும் சரி, பையனுக்கு பொண்ணு கிடைச்சாலும் சரி, எது வந்து நல்லபடியா வரும்போது அதை ஸ்மூத்தா பேசி பண்ண. இப்ப பாருங்க, எங்களுக்கு இது எடுத்ததுனால இன்னொரு விஷயம் நடந்தது. நான் இன்னைக்கு வேற ட்ரெஸ்ல போயிட்டு எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம கடை பிசினஸ் நான் போயிருந்தேன், அவ்வளவுதான். அங்க வேற ஒரு ஷாப் கடைக்காரர் வந்து, சார் நீங்க சூப்பரா இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்க சார், உங்க கூட போட்டோ எடுத்துக்கணும், எங்க கடைக்கு வாங்க சார், வந்து அங்க ஒரு போட்டோ எடுக்கணும் சார், வாங்க சார், என்னை இட்டும் போறாரு. எவ்வளவு ஜனங்க கடல் மாதிரி இருக்கிறாங்க. அவர் ஏதோ நோட் பண்ணிட்டு கரெக்டா வந்து அழைச்சி போய் அந்த குரூப்போட நிக்க வச்சு போட்டோ பண்ணி ரொம்ப நன்றி சார் சொல்லிட்டு டெல்லி இருக்காராம். டெல்லியில இருந்து வந்திருக்கு. அவர் வந்து இட்டும் போறாரு. நான் நினைச்சேன்னா என் பாட்டு சிவனேன்னு ஆர்சிஎம் வியாபாரம் பண்ணியிருந்தா வேற யாரோ வந்து கூட்டு போயிட்டு போய் போட்டோ எடுத்துக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியும் தெரியுமா? நம்ம எவ்வளவு சொன்னாலும் நம்ம கீழே இருக்கிற நம்ம கிட்ட கத்துக்க மாட்டேன்றா. கத்துக்கிறாங்க, கத்துக்கல. ஆனா வேற ஒருத்தர் கத்துக்கு பெரிய ஆள் ஆகுறாங்க. அதுதான் இது. அதனாலதான் சொல்றேன், யாருக்குமே கேப் கொடுக்காம நம்ம பாட்டுக்கு நம்ம நல்லா இது பண்ணணும். சார் ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிக்கலாமா? கொஞ்சோண்டு குடிச்சிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. இன்ஜின் ட்ரை ஆயிடுச்சு. நண்பர்களே, இந்த மாசம் நீங்க ஃபவுண்டர் பின்ல இருந்தா, இந்த மாசம் நீங்க அந்த அதே பின்னுக்கு வந்தா கூட நீங்க ஃபவுண்டரை வந்து நீங்கிடும். நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் ஃபவுண்டர் கோல்டுல இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாசம் நான் மீண்டும் கோல்டுக்கு வந்தா கோல்டு ஆயிடும். அப்போ இந்த கோல்டுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அங்க நம்ம பிப்ரவரி 18ல ஒரு ரெக்கக்னேஷன், ஜனவரி 6ல ஒரு ரெக்கக்னேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தம் 4 இடங்கள்ல ரெக்கக்னேஷன் இருக்கு. பிப்ரவரி 18, ஜனவரி 13, ஜனவரி 6, அப்புறம் நம்ம நவம்பர்ல வந்து கம்பெனி வந்து அனிவர்சரியில நமக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கும். அப்போ எத்தனை இடங்கள்ல பாருங்க இந்த பின்னுக்கு. வாழ்த்துக்கள்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அழகான ஒரு குட் சிப். இந்த நேரத்துல சுடு தண்ணியில குடிச்சா நல்லது. ஒரு நேரத்துல வந்து பச்சை தண்ணியில கலந்து சாப்பிட்டா ஒரு சில பேர் சளி பிடிக்கும். சுடு தண்ணியில போட்டு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு செம்மையா இருக்கு. கிரீன் டீயும் இதையும் நான் மிக்ஸ் பண்ண மாதிரி சாப்பிடுவேன். அந்த இது செம டேஸ்ட். இந்த குட் சிப் வந்து எவ்வளவு விஷயம் இருக்கு அதுல. நெல்லிக்காய் கலந்துருக்கு. நெல்லிக்காய்ன்றது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கலாம். கருப்பு மிளகு கலந்துருக்கு. துளசி அது கலந்துருக்கு. எலுமிச்சை பழம் அது கலந்துருக்கு. இப்ப நான் சொல்றதுல நீங்க நோட் பண்ணிக்கின்னு ஒரு இடத்துல போகும்போது ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் இருந்தா கூட அது அழகா பேசிட்டேன்னு உங்களை நம்பிடுவாங்க அவங்க. நீங்க அனுபவிச்ச மாதிரி பேசினாதான் பிசினஸ் சக்சஸ் ஆகும். ராஜு சொன்னாரு, சுகுமார் சொன்னாரு, பாபு சார் சொன்னாரு, அவரு சொன்னாரு, இவரு சொன்னாருன்னா வியாபாரம் ப்ராமிஸா நடக்காது. இந்த சொன்ன பாயிண்ட்டை நோட் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதை போய் நீங்க மனப்பாடமா ஒப்பிடக்கூடாது. அந்த டெக்னிக்கலை நான் சொல்லித்தரேன். மனப்பாடமா இருக்கக்கூடாது. நீங்க அனுபவிச்சுட்டு கிராஜுவலா, மேடம் இது வந்து ரொம்ப சூப்பரா அருமையா இருக்கு மேடம், நாங்க வந்து ரெகுலரா யூஸ் பண்றோம், இன்னைக்கு சேல்ஸ் நிறைய நடக்குது மேடம், அவ்வளவு உடம்பு நல்லது மேடம், சூப்பரா இருக்கும். இதுல வந்து மேடம் மேடம் இருந்தா மேடம், சார் இருந்தா சார், அந்த ரெஸ்பெக்ட் கொடுங்க தயவு செய்து. அந்த இடத்துல எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும், உங்க கூட 30 வருஷம் ஃப்ரெண்டா இருந்தாலும், அந்த இடத்துக்கு போகும்போது அந்த சீட்டுக்கு மரியாதை நீங்க கொடுக்கணும். என்னன்னா அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க. அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு, கண்ணன் இது சாப்பிட்டு பாடுற நல்லா இருக்கும், இது சேர்த்து பாடுற சூப்பரா இருக்கும் அப்ப சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? ஏன்டா எங்க வீட்டுக்கு வந்துட்டு எங்க வீட்டுக்கார மரியாதை, நீ சின்ன வயசுல ஒன்னா விளையாடிக்கலாம், சாப்பாடு கில்லி விளையாடிக்கலாம், கோலி விளையாடலாம், பம்பரம் விளையாடலாம், எல்லாம் பண்ணிருப்பீங்க. ஆனா அவருக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு அந்த இடத்துல. அந்த வீட்டுல ஒருத்தருடைய ஹஸ்பண்ட், அந்த ஹஸ்பண்ட் உட்காரும் போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மரியாதை கொடுக்கணும். கண்ணன் சார் இந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, யூஸ் பண்ணி பாருங்க சார்.
இது இதுல வந்து இஞ்சி இஞ்சியும் போட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல விட்டமின் சி இருக்கு, B12, D3, ஜிங்கு, மினரல், எவ்வளவு விஷயம் கலந்துருக்கு. இவ்வளவு விஷயத்தை நம்ம கலந்து கொடுக்கும்போது இதை பார்த்தா கூட எனக்கு பாபு சார் கடை தான் வரும். அவர் மீட்டிங் முடிஞ்சவொடனே என்ன பண்ணுவாருன்னா, சுடு தண்ணியில வந்து இந்த குட் சீப்பை கலந்து எல்லாருக்கும் கொடுத்துருவார். அதில் அளவு கிளாஸ் ஒன்று வச்சிருப்பார், சூப்பரா இருக்கும். ரொம்ப ஓவர் இருக்காது, கம்மியா இருக்கு, நல்லா இருக்கும். கொடுப்பாரு. அந்த சாப்பிட்டு வரும்போது தெம்பு நல்லா இருக்கும். இல்ல நீங்க வீட்டுல வச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு டீ காபி கொடுக்குறது போது இதை போட்டு கொடுங்க. சுடு தண்ணி போட்டு கொதிக்க வச்சு கொடுங்க. சாப்பிட்டு பார்த்து இவ்வளவு சூப்பரா நல்லா இருக்க, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு வாங்க. இது வந்து நம்ம தான், நம்ம பிசினஸ், நம்ம ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும், என்ன பண்ணணும், அதுக்கு தான் நாங்க சொல்றோம். லீடர் கிட்ட வந்து அன்பா இருந்துக்கோங்க, எல்லா விஷயம் கத்துக்கோங்க. நான் கூட கத்துக்கல, கொஞ்சம் கொஞ்சமா 6 வருஷமா ட்ரைனிங் எடுத்து கத்துக்கிட்டு எல்லாம் பண்ணி எப்படி கத்துக்கிட்டு ட்ரைனிங் எடுத்து தான் இன்னைக்கு ஒரு ஸ்டார் பிளாட்டின் அந்தஸ்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். சீக்கிரமா டெக்னிக்கல் ஆயிடுவேன். அதுக்கு ஒரு முயற்சி, பேக்ரவுண்ட். அந்த முயற்சி என்னன்னா, இப்ப நம்ம டீம்ல கூப்பிட்டு சர்வீஸ் பண்ண போறோம் பாத்தீங்களா, அங்க 1,00,000 பேர் ஏறிச்சுன்னா ஈஸியா ஏறிடலாம். அதுக்கு நம்ம போனோம். என்னால முடியாது, எனக்கு வேலை இருக்கு. அவன் நம்மளை நம்பி தானே வந்திருக்காங்க, அவங்களுக்கு உழைக்காம யாருக்கு உழைக்க போறோம்? அவங்க உழைச்சி பிவி ஏறினாதான் நான் ஸ்டார் பிளாட்டினம். அவங்க உழைச்சி பிவி ஏறினாதான் எனக்கு 7ஆம் தேதினா டப்பு. என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஆர்சிஎம்க்கு வந்து பொதுவா ருபீஸ் கேஷ் மணி, சாரி, இது நம்ம ஆர்சிஎம்க்கு வந்து சொல்லிடுவாங்க. எங்க ஒய்ஃப் என்ன பண்ணிருக்காங்க, அந்த ருபீஸ் கேஷ் மணி, இந்த மூணுத்தையும் என்னோட ஒய்ஃப் பேர் ராஜலட்சுமி சொல்லியிருக்காங்க. என்னங்க, அதுக்கு தானே உழைக்கிறோம். அப்ப இந்த குட்ஷிப்பை பத்தி கத்துக்கினா என்ன, தெரிஞ்சுக்கிட்டா என்ன, பணம் வருமா வராதா? நம்ம ஆர்சிஎம்க்கு ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங், நம்ம கம்பெனி, எங்க பிசினஸ் ருபீஸ் கேஷ் மணின்றாங்க. அவங்களுக்கு ஒரு பிரெயின். நம்ம என்ன நினைக்கிறோம், யாருக்குமே அறிவில்லைன்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் மீட்டிங் சொல்லுவேன், ஒரு ஆணின் வெற்றிக்கு ஒரு பெண் இருக்கிறாள் சொல்லுவேன். இன்னைக்கு உண்மையிலே இன்னைக்கு இவ்வளவு மரியாதையோட இந்த ஸ்டார் பிளாட்டினம் அந்தஸ்தோட இவ்வளவு விஷயத்த நான் செய்யறேன் போது ஃபுல் சப்போர்ட், பேக்ரவுண்ட் ஃபுல்லா ஐடியா. ஒரு டைரக்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன், என் ஒய்ஃப் டைரக்டர் மாதிரி வச்சுக்கோங்க. நான் சொல்றாங்க, நான் நடிக்கிறேன், அவ்வளவுதான். இன்னைக்கு அது நடிக்கிறதுனால தான் இன்னைக்கு ஸ்டார் பிளாட்டினம் டெக்னிக்கல் ஆஃபர். அதே மாதிரி உங்க வீட்லயே எல்லாமே இருக்கும். அதனால நீங்க தான் முடிச்சு. அப்போ இதை பத்தியும் பேசலாம், வெஜிடபிள் சூப்பை பத்தியும் பேசலாம். அப்ப ஆலு பூஜா இந்த நேரத்துல சாப்பிட்டாங்கன்னா சூப்பர், அதை பத்தியும் பேசலாம். இந்த பஞ்சு துளசி பத்தியும் பேசலாம். இந்த S5 பத்தியும் பேசலாம். இந்த சஞ்சீவனி பத்தியும் பேசலாம். இது எல்லாமே ஒருத்தர் எப்படி ஒரு சாம்பார் வைக்கும் போது தக்காளி வெங்காயம் அதெல்லாம் போட்டு சாம்பார் வைக்கும்போது இது ஒரு பேக்கேஜ். முடியல ஏதோ ஒண்ணு வாங்க சொல்லுங்க, இல்லையா ஏதோ 2 வாங்க சொல்லுங்க. நீங்க அந்த போக்கஸ் மைண்ட் செட்டிங் அங்க உட்காந்து என்ன பண்ண அவங்களுக்கு போகும்போது தெரியும். ஒரு சில பேர் வீட்டுல இரும்புவாங்க, ஒரு சில பேர் சளி பிடிச்சிருக்கு, எல்லாமே நம்ம போகும்போது வாட்ச் பண்ணும்போது தெரிஞ்சிடும். அப்போ இதை தூக்கி சொன்னோம்னா, சார் ரொம்ப நன்றி சார், முன்னே சொல்லியிருந்தா கூட என் குழந்தைங்க நல்லா இருக்குமே சார். இன்னைக்கு கூட நாங்க வந்து அவர் கோயம்புத்தூர்ல இருக்காரு, அவர் நாங்கள் பேசிட்டு, சார் என் பொண்ணுக்கு குழந்தை சளி பிடிச்சிருக்கு சார், அது கரையவே இல்லை சார், ரொம்ப கஷ்டம், எவ்வளோ மாத்திரம். நான் சொன்னேன், பயப்பட அப்படி சார், இன்னைக்கு நாங்கள் வந்தது ஸ்டாக் காலியாக போச்சு, நாளைக்கு நாளைக்கு அட்ரஸ் கொடுங்க, நான் கொரியரில் அனுப்புறேன்னு சொல்றது நான் ஃபோனில் சாப்பிட்டேன். இப்போ நாளைக்கு நாளைக்கு அந்த பஞ்சு துளசி, இந்த சஞ்சீவினி, ரெண்டுத்தையும் தான் மெயின் அனுப்ப போறேன், அனுப்பிச்சிடுவேன். இப்போ அதை சாப்பிட்டு சும்மா இருப்பாரா? என் பொண்ணுக்கு நல்லா இருந்துச்சா அவர் 10 பேர்கிட்ட சொல்லுவார். இந்த நம்ம பேசுறோமே, எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறோம் அவ்வளவோ பணம் வந்துக்கினே இருக்கும். நல்லதா பேசணும், பாசிட்டிவா பேசணும். பிசினஸ் வந்து அழகா எடுத்து போகணும். எப்படி பேசணும், அதெல்லாம் கத்துக்கிட்டு பேசணும். எல்லாருமே பேசினா துட்டு வராது, அதே நான் ஓப்பனா சொல்றேன். எப்படி இப்ப காமராஜ் சார் கிட்ட நான் இடம் பிடிச்ச மனசுல, நம்ம சுகுமார் சார் ஆபத்துல வந்து காப்பாத்தாரு, நம்மள சேஃப்டி பண்ணுவாரு அன்றாரு. அதை நம்பியை தான் என்கிட்ட வந்து, அந்த நம்பிக்கை வந்து நான் என்ன பண்றேன், அவர் அந்த பேர் கெடாம இருக்கணும், அவருக்கு மதிப்பு கொடுக்கணும். நான் வந்து என்ன பண்றேன், எனக்கு டைம் இருக்கோ, நான் காஃபி சாப்பிடணும், டிஃபன் சாப்பிட்டு எனக்கு தெரியல, மணி கரெக்டா 7 நிமிஷம் அவர் ஃபோன் பண்ணும்போது எனக்கு சரி கடகடன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டக்குன்னு போட்டு ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். எதுக்குன்னா, AK-47 போய் ஒரு மிலிட்டரிக்கார மாதிரி இருக்கு. நம்ம AK-47 வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல சண்டைக்கு போறோம்னா தூக்கி கிளம்புற மாதிரி நம்ம ரெடியா இருக்கணும். அப்பதான் நம்ம வெற்றி அடைகிற வாய்ப்பு. சார் எனக்கு இப்பதான் சார் வந்தேன், டயர்டா இருக்கு சார், நான் கொஞ்சம் நேரம் பொறுத்து பேசுறேன்பா சார். ஒருத்தர் உயிருக்கு ஆபத்து போராடி இருக்கிற தண்ணியில விட்டேன்னா இப்ப பேரிடர் சொல்லிட்டு போய் காப்பாத்துறதுக்கு ஓடி ஆகணும்ல. இருங்க நான் டிஃபன் சாப்பிட்டு வரேன், இருங்க நான் காஃபி சாப்பிட்டு வரேன்னா முடியுமா? அதே மாதிரி ஆர்சிஎம்ல இருந்து எப்பவுமே சுறுசுறுப்பா இருந்து ஆக்டிவா இருந்து எல்லா விஷயம் நீங்க செய்யணீங்கன்னா
கண்டிப்பா நீங்க பெரிய ஆள் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். இப்போ ஒரு செகண்ட் அவர் மனசுல நான் இடம் பிடிக்கிறேன். எதுக்குன்னா, ஏதோ தெரிஞ்சது. நான் எல்லாம் தெரிஞ்ச அறிவாளி நான் சொல்லல. எனக்கு தெரியாதது நிறைய இருக்கும். தெரிஞ்சதை அந்த சப்ஜெக்ட் நம்ம கரெக்டா குடுக்குறோம். இத நீங்க இந்த சீசன்ல வித்துட்டீங்களா, இந்த இன்னைக்கு மீட்டிங் வந்தவங்கள தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்க டீம்ல போய் சொல்லுங்க. தப்பே ஒண்ணும் இல்ல. கத்துக்கிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க வளர்ச்சி வர வர, உங்களுக்கு பணம் வர வர உங்களுக்கு ஆனந்தமா இருக்கும். டீம்ம வந்து கட்டுக்கோப்பா வைங்க. ஓகேங்களா? மணி வந்து 8:50 ஆச்சு. சார் இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? 10 நிமிஷம் பேசலாமா? எப்படி சொல்லுங்க ஐயா. உங்களோட விருப்பம். ஆனா சொல்லுங்க ஐயா. 4 நிமிஷம் இருக்குண்ணா. 4 நிமிஷத்துக்கு ஒரு உமன் டேப்லெட் பத்தி பேசி முடிச்சிடுறேன். சரி. உமன் டேப்லெட். சரி. ஓகேங்களா? அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபீட்பேக் கேட்டுக்கோங்க. ஓகே. சரி, இது சரி. நான் ஃபைனலா சொல்லிடுறேன். இது வந்து இன்னைக்கு கூட 2, 3 பாக்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டு வந்தோம். இது உமன் டேப்லெட். என்னன்னா, ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் அருமையான ஒரு டேப்லெட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒவ்வொரு வீட்டுக்காரங்களும் அவங்க அன்பான மனைவிக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய முக்கியமான டேப்லெட் இதுதான். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னைக்கு சேல்ஸ் வந்து லேடிஸுங்க அவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கு இது. இப்ப இத வந்து நான் லேடிஸ் கிட்ட பேசுறேன். லேடிஸ் நீங்களே பேசலாமா பேசக்கூடாதா? தைரியமா பேச, கூச்சப்படக்கூடாது. சார் நம்ம கூச்சப்பட்ட பணம் நம்மளுக்கு வராது. நம்ம வந்து பொய் பேசல, தப்பான வழி போல, வேலை எல்லாம் பண்ணல, உண்மையா உழைக்கிறோம், சொல்றோம். நம்ம எல்லாம் சொன்னோம், நம்ம வாங்கிட்டோமா? வாங்கல. அதே மாதிரி எல்லாம் இருப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ண சொல்லி அவங்க இது பேசும்போது அவங்க வீட்டுக்காரர் 2 பேரும் இருக்கும்போதே சொல்லணும். அதான் பாபு சார் கடையில் மீட்டிங் ஆகும்போது சொல்ல, யார் யாருக்கு வாய்ப்பு மேல பாஸ் ஆயிருக்குன்னு கேட்பேன். ஒருத்தர் என்ன பண்ணாரு, கொஞ்சோடு இப்ப கையை தூக்குவாரு. என்ன சார் 25% தான் ஒய்ஃப் மேல பாசமான்னு கேட்பேன். கொஞ்சம் சொன்னா அப்படி இப்படி கொஞ்சம் தூக்குவாரு. என்ன சார் 50% தான் ஒய்ஃப் மேல பாசமான்னு கேட்பேன். அப்புறம் ஃபுல்லா தூக்கிடுவாரு. அப்பதான் சொன்னேன், உங்க ஒய்ஃப் மேல பாசம் வச்சது முக்கியம் இல்ல, அவங்களோட ஆரோக்கியம். காலையில ஆரம்பிச்சாங்களா, நைட்டு வரல வேலை பார்க்குறாங்க. நம்மளாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம். 2வது லீவே இல்லாம உழைக்கிறவங்க யாருன்னா லேடிஸ் தான். அவங்களுக்கு ஒரு சல்யூட் அடிக்கிறாங்க லேடிஸுக்கு. என் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, என் பொண்ணா இருந்தாலும் சரி, மொத்தத்துல எல்லா லேடிஸுமே சொல்றேன். காலையில ஆரம்பிச்சாங்கன்னா டிஃபனு 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்றது இல்லை. 11 மணிக்கு, 12 மணிக்கு, 1 மணிக்கு ஃபுல்லா தியாகம் பண்ணிடுறாங்க. அப்ப நம்ம போய் அவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண என்ன நம்மளுக்கு தோணுதா? தோணணும். தோணி நம்ம சொல்லணும், இது நல்லா இருக்கும் சொல்லணும். இப்ப சொன்னோன்னா நிறைய பேர் வாங்கி சாப்பிடுறாங்க. இதனுடைய மதிப்பு என்ன? போய் என்ன சொல்லணும்? சிம்பிளா சொல்லணும். நீங்க வந்து இதுல இருக்கிற இன்டிகிரேஷனு, இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குது, இவ்வளவு போயிருக்கு, இதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிளா அழகா பேச கத்துக்கோங்க. நான் என்னுடைய டாபிக் நான் சொல்றேன், கரெக்டா சொல்லிடுறேன். நான் சிம்பிளா பேசுவேன். மேடம், முடி கொட்டாது மேடம். 2வது, நீங்க நான் இப்படி ஓப்பரா பேசுறது நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல வந்து தொழில வந்து டாக்டர் தான் பேசணும் இல்லை, நம்மளும் பேசலாம். நம்மளுக்கு ஒரு எல்லாமே படிச்சிருக்கேன் நியூட்ரி சார்ஜ் பத்தி. தலை முடி கொட்டுறது நிற்கும் மேடம். மென்சஸ் ஆகும்போது வயிறு வலி அடிக்கும். அந்த வயிறு வலி அடிக்காம காப்பாத்து மேடம். ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும் மேடம். அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அது வந்து அது ரொம்ப ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா உடம்பு ரொம்ப லீனா போயிடும் மேடம். அதனால மேடம் அதுக்கு நல்லா இருக்கும். 4வது என்ன பண்றோம், எங்கெங்க வந்து ஒரு லேடிஸுக்கு வந்து 3 நாளைக்கு, 5 நாளைக்கு, 10 நாளைக்கு போவோம் மேடம். இதை யூஸ் பண்ண உடனே கண்ட்ரோல் இருந்தால் அந்த ஹீமோகுளோபின் 2 மாசம் ஆகும் மேடம் உள்ள திரும்பி ரிப்பீட் ஆகிறதுக்கு. இதை ரெகுலராக வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் மேடம். அதே மாதிரி கர்ப்பி நீர் கட்டி எந்த கட்டியும் வராமல் பாதுகாப்பு லேடிஸுக்கு பாதுகாப்பான ஒரு விஷயம் மேடம். இது ஒன்றும் இல்லை மேடம். தயவு செய்து காலை டெய்லி ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு, டிஃபனில் சாப்பிட்டுட்டு கையோட போட்டு தண்ணி குடிங்க. அப்படி மறந்துட்டா மத்தியானம் போடுங்க, அப்படியே மறந்தா நைட்டு போடுங்க. இப்படிதான் விஷயம். இதை அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லும்போது அவங்க பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? சாரு சொல்றாரு. அப்ப நான் போட்டோஸ்லாம் ரெடியா வச்சிருப்பேன். எத்தனை லேடிஸ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு போட்டோ வச்சு காமிச்சிருவேன். மேடம் இவ்வளவு பேர் வாங்க. அப்ப என்ன பாரு, அப்பா வாங்கி கொடுப்பான்னு கேட்பாங்க. அப்ப வாங்கி கொடுத்துட்டு சாப்பிடுவாங்க. ஓகேவா? வாங்கி கொடுத்து ஒரு மாசம் பொறுத்து நல்லா இருந்தவங்க அவங்க என்ன பண்ணாங்க, மிஸ்டர் சார் வந்தாரு, சூப்பரா கொடுத்தாரு, எனக்கு நல்லா இருக்கேன். இது 12 வயசுல இருந்து எல்லா லேடிஸும் சாப்பிடலாம்னு சொல்லலாம், கொடுக்குறோம். என்னது, ஜென்ஸு தான், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த பேசுற விதம், பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கலாம், மருமகளுக்கு வாங்கி கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். இதுக்கு வந்து ஒரு சல்யூட் அடிக்கிறேன் நான் இந்த பொருளுக்கு. அதனால வந்து எல்லாமே ஜெயிக்கலாம். இவர் தான் சொல்ல நம்ம காமராஜ் சார், சேர்ந்து செய்வோம் சேர்ந்து வெல்லுவோம் சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு பொக்கிஷமா ஆர்சிஎம் கிடைச்சிருக்கு. கடல் மாதிரி பணம் இருக்கு, எவ்வளவு வாரிக்கலாம். நீங்க வீட்டை விட்டு இறங்கணும், குண்டு சட்டில குதிரை ஓட்டக்கூடாது, கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கக்கூடாது, போல்டா பேசணும், கூச்சப்படக்கூடாது, தைரியம் பண்ண 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 உங்களுக்கு அந்த 7ஆம் தேதி வருமானம் வந்து உட்கார என்ன பண்ணிக்கிறோமோ வீட்டில் உட்கார மாட்டீங்க.
டிவி பார்க்க மாட்டீங்க, சினிமா பார்க்கணும், எதுவும் பார்க்க மாட்டீங்க. சூப்பரா ஜெயிச்சிருங்க. ஓகேவா? ஓகே, மிக்க நன்றி. எனக்கு இந்த எமர்ஜென்சி காலத்துல பேரிடர் தலைவர் சொல்லிட்டு எனக்கு ஒரு பட்டம் சூட்டி காமராஜ் சார் கொடுத்துட்டு இருக்காரு. அதனால எனக்கு கூப்பிட்டதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு மீட்டிங் கலந்து கொண்டவங்களுக்கும் அனைவரும் மீட்டிங் வர சொல்லுங்க. என்கிட்ட இருந்து ஒரு திறமையை கத்துக்கலாம், வேற யாருக்கு ராஜுகிட்ட ஒண்ணு கத்துக்கலாம், பாபு கிட்ட ஒண்ணு கத்துக்கலாம். நீங்க எதுவுமே கத்துக்கினாதான் ஸ்கூல்ல போய் வார்த்தை கிட்ட படிக்கிறோமா இல்லையா, அதேதான் ஆர்சிஎம் தொழில், இதை கத்துக்கணும். அதனால என்னுடைய இந்த உரையை அன்பாகவும் அழகாகவும் ஆசையும் கேட்ட அனைத்து ஆர்சிஎம் குடும்பத்தார்களுக்கும், என்னுடைய அப்ளைன்களுக்கும், என்னுடைய ஏபி என்னை ஸ்டார்ட் உட்காந்து என்னுடைய பேபி கடவுள்னு சொல்றாங்க, கடவுள், அவங்களை அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம். அன்புடன் ஆவடி மிஸ்ஸஸ் சாகுமார், ஸ்டார் பிளாட்டினம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஆர்சிஎம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு, சிறப்பு. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்கிறார் வள்ளுவர். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். இந்த ஆள் இவரை போட்டா இவர் கரெக்டா பண்ணுவாரு அப்படின்னு தெரிந்து செயல்ங்கிற ஒரு திருக்குறள்ல வர்றது, அது மிக சிறப்பு. அதற்கு எடுத்துக்காட்டு நம்ம ஆவடி மீசிதான். அது மட்டுமல்ல, சுழல் வல்லன் சோர்விலான் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கு மருதுங்கிறார் வள்ளுவர். சுழல் வல்லன் சோர்விலான் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கு மருது. இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மீசி சுகுமார் சாரை நான் நம்ம அருணா ஸ்ரீதரன் மேடம் அவங்க அந்த 1.5 வேர்ல்டு குயிக் ஓப்பனிங்ல நான் பார்த்தேன். ரோட்ல போற ஒரு ஆள், அவர் இவருக்கு யாருன்னே தெரியாது, ஆனா புடிச்சிட்டு ஒரு 300-400 ரூபாய்க்கு மேல பொருள் வாங்க வச்சுட்டாரு. நான் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஒரு இது பாருங்க, யாருன்னே தெரியாத ஒரு ஆளு கடை பாக்குறாரு, உடனே கவர் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாரு, வாங்க வச்சுட்டாரு. இதுதான் விற்பனை தான், சேல். நீங்க கூகுள்ல போய் வாட் இஸ் நெட்வொர்க், வாட் இஸ் த பேஸ் ஆஃப் நெட்வொர்க்னு கொடுத்து பாருங்க, சேல்ஸ்னு வரும். சேல்ஸ் தான் நெட்வொர்க்கினுடைய பேஸ். ஒரு பொருளை நம்ம ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ண வைக்கிறது தான் நம்ம வெற்றி இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை ஜெயிக்க யாராலும் முடியாது. அந்த வகையில ஆவடி மீசி சுகுமார் சாருக்கு நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, அவர் 60 வயசுக்கான மூளையும் 20 வயசுக்கான வேலையும் அவர்கிட்ட இருக்கிறது. எனவே மிகச்சிறப்பு. யாரேனும் உங்களுடைய வாழ்த்துறையோ கருத்துறையோ வழங்க விரும்பினார். நிறைய பொருள் சொல்லிட்டார் அண்ணன், அது உள்ளபடியே மகிழ்ச்சி. இந்த தருணத்துக்கு ஏற்றாரு, COVID-19க்கு எல்லாமே இம்யூனிட்டி போஸ்டர்களா பேசியிருக்காரு. வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. ஏராசி உங்களுடைய வாழ்த்துறை சொல்ல விரும்பினா வாய்ப்பு கொடுக்குறோம், கைதோக்கலாம், இல்லைன்னா நீங்களா அன்மியூட் பண்ணிக்கலாம். யாரு வாங்க, உஷாபியல், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா, பேசுங்க. சார் அதனால ஃபர்ஸ்ட் கை தூக்கிட்டேன். சார் இன்னைக்கு அவர் எனக்குனே பேசின மாதிரி இருக்கு சார். உண்மை நான் அப்படிதான் யோசித்தேன், உங்களுக்காக தான் பேசுறேன், நானும் தான் யோசித்தேன். சார் சூப்பர் சார், எல்லாமே கோல்டு ரிலேட்டடா சொன்னீங்க, சூப்பரா இருந்தது. அதுலயும் லாஸ்ட்ல ஹைலைட்டா விமன் டேப்லெட்டுக்கு சிம்பிளா 5 பாயிண்ட் சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். வழவழ குழகுழன்னு இல்லாம இந்த 5 பாயிண்ட் சொல்லுங்க போதும், எப்பேர் வட்டங்களும் வாங்கிடுவாங்கன்றீங்க பாருங்க, அது சூப்பரா இருந்துச்சு சார். தேங்க்ஸ் சார். நன்றி உசாமா. வாரம் பூரா அவங்க பாவம் இரும்பி பயங்கர சளி, ஆனாலும் இன்னைக்கு அவர் சொன்ன மேசி சாருக்கு சொன்னது உஷா பிஎலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பொதுவான தகவல், COVID-19ல இப்ப வந்திருக்கிறது XBBன்னு சொல்லிட்டு ஒரு ரகமான COVID-19. இதுல சளியும் இருக்கிறது இல்ல, காய்ச்சலும் இருக்கிறது இல்ல, ஆனா சளி இருக்கிறவங்களுக்கு ஒட்டிக்குது. அப்படின்னா இது ஸ்கேன் பண்ணா கூட தெரியுது இல்ல, ஸ்கேன் பண்ணா கூட COVID-19 நெகட்டிவ்னு வருது. ஆனா ஒரு 4-5 நாள் அவங்க அவங்கள அடிச்சுட்டு போயிருது. பயங்கரமான கொள்ளை நோய் இது. ஆகையினால கேர்ஃபுல்லா இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு, நம்ம ஆர்சிஎம் ஆட்களை தொடாது. ஆனா அண்ணன் மீசை சொன்ன மாதிரி உயிருக்கு விலை 550 ரூபா கிடையாது. S5 சாப்பிடுற அத்தனை பேரையும் அது தொடாது. எத்தனை பேர் S5 சாப்பிடுறீங்களோ அத்தனை பேரையும் COVID-19 கண்டிப்பா தொடாது என்பதை சொல்லி, விடாது கருப்புன்னு அது நம்மளை துரத்துட்டு நாம என்னது நீ தொடவே கூடாதுன்னு சொல்லி நாம எதிர்த்து நிற்போம். எதிர்த்து நில்லுங்கள், கண்டிப்பா ஜெயிக்க முடியும் நோய் எதிர்பார்ப்புகளோட. இன்னைக்கு மீசு பேசுறது தெரிஞ்சு பேசினாரா தெரியாது பேசினாரான்னு தெரியாது, ஆனா அது அவருடைய வார்த்தைகள் அத்தனையும்
இந்த நேரத்துக்கு ஏற்ற வார்த்தைகள். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள் உஷாமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. வேற யாரும் இருக்கிறீங்களா? நேர மிகுதியின் காரணமாக இந்த கூட்டத்தை நம்ம இதோட நிறைவு செய்கிறோம். நாளைக்கு 2 to 4 வந்து நம்முடைய நியூட்ரிசார்ஜ் மயில்வேல் சாரா யாரு குரூப் பண்ணிருப்போம்? மயில்வேலா? சரி. நாளைக்கு 2 to 4 வந்து நம்முடைய நியூட்ரிசார்ஜ் மீட்டிங் எல்லாரும் பங்கெடுங்க. நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இரவு கூட்டம் இருக்குது, 8 மணி கூட்டம். எல்லா கூட்டங்களையும் பங்கெடுங்க. என்ன சிக்கல்னு கேட்டா, நமக்கு அந்த மழையின் காரணமாக என்ன ஆச்சுன்னா, அந்த ஷெட்யூலை அந்த இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாம போயிடுச்சு. ஷெட்யூல் என்ன காரணம்னா, முன்னாடி பேசுறவங்களுக்கு பின்னாடி, பின்னாடி பேசுறவங்க முன்னாடியும் ஆல்டர் பண்ணி போட்டிருந்தோம். ஆகையினால ஆல்மோஸ்ட் நம்ம ஷெட்யூல் படி நாளையிலிருந்து மேக்ஸிமம் நம்ம முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி அதை நம்ம பண்ணியிருக்கோம். இன்றைய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 7 நிமிஷம் இருக்கிறத தான் கூப்பிட்டேன். அண்ணன் மீசி அண்ணா 7 நிமிஷம் இருக்கதான் கூப்பிட்டேன். நான் இப்பதான் வந்து அந்த இது முடிச்சுட்டு வந்தேங்க. நான் மாட்டேன்னு அவர் சொல்லவே இல்லை. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன், ஒரு 2 மினிட்ஸ் வந்துடுறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு இல்ல. அது மட்டும் இல்ல, அதுதான் ஈடுபாடு. அதுதான் வந்து என்னன்னு சொல்ற டெடிகேஷன். ஆர்சிஎம் பிசினஸ்ல ஒரு டெடிகேஷன். ஒரு 10 பேருக்கு நம்ம சொல்லக்கூடிய தகவல் போய் சேரணுங்கிற டெடிகேஷன். அதனால இப்படிப்பட்டவர்களா இருக்கிறதுனாலதான் ஆர்சிஎம் பிசினஸ் யாரும் அசைக்க முடியல. கிட்டத்தட்ட 23 ஆண்டு கால நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குடைய மகத்தான ஒரு பிசினஸ் ஆர்சிஎம் பிசினஸ். இன்னும் சொல்ல போனா என்ன மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ், நானும் 60 ஆண்டு நாள் தான், என்ன மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் ஹெல்த்தோட இருக்கவும், COVID-19 எல்லாம் கண்டு பயப்படாமல் இருக்கவும், எல்லாருக்கும் வந்து ஒரு முறை வந்து மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நிச்சயிக்கப்பட்ட விஷயம்தான். ஆனால் நோயால நம்ம சாகக்கூடாது. இந்த நோய், அதுலேயும் கொரோனா கொள்ளை நோயால் நம்ம சாகக்கூடாது. அதுக்குதான் இந்த இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ். தயவு செய்து எல்லாரும் பயன்படுத்துங்கள். எல்லாருமே உஷாரா இருங்க. இந்த மாசம் பின்ன மாத்துறவங்களுக்கு அது, அதாவது பவுண்டர்ல இருக்கிறவங்க நீங்க மீண்டும் அதே பின்னுக்கூட வரலாம். பவுண்டர் கோல்டுங்க, பவுண்டர் இந்த மாசம் கோல்டுக்கே வந்தா கூட உங்களுக்கு மேடையில பரிசு உண்டு. காரணம் அது கன்ஃபார்ம் கோல்டு ஆயிடுவீங்க. ஆகையினால இந்த 10 நாள் இருக்குது, பின் மாற்றுவதற்கான வேலைகளை செய்யுங்க. இல்லைன்னா நீங்க இருக்கிற பின்னே பவுண்டரா இருந்தா அதை களைவதற்கான ஒரிஜினல் பின்னுக்கு வந்து சேருங்க. உங்களுக்கு கண்டிப்பா 4 இடங்கள்ல ரெகக்னைஸ் இருக்கு. முழு மூச்சோட பாடுபடுங்கள் என்று சொல்லி உங்க எல்லாரையும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். ஜெயாசின்னு சொல்லிட்டு வெளியே போயிடலாம். ஸ்வீட் ட்ரீம்ஸ், குட் நைட். ஜெயாசியம் வாழ்த்துக்கள். ஜெயாசியம், குட் ஆர்சியம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஜெகதீசன் சாருக்கும் அவங்க ஒய்ஃப் கிருஷ்ணவேணி மேடத்துக்கும். அந்த இருட்டுல கூட லைட்ல கூட காரை ஓட்டிட்டு வந்து அந்த பண்றாங்க. ரொம்ப நன்றி மேடம் உங்க 2 பேருக்கும். அன்பான தம்பதிகளுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். ஜெகதீசன் சார், கார் வேணா ஜெகதீஷ் சார் ஓட்டலாம். ஆனா ஜெகதீஷ் சார் ஓட்டிட்டு போறது அந்த அம்மா தான், கிருஷ்ணவேணி அம்மா தான். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. கண்டிப்பா சார். அதுதான் சார், ஒரு ஆணின் வெற்றிக்கு ஒரு பெண் இருக்குல்ல, அவருடைய வெற்றிக்கு வந்து வெரி குட். அது உண்மைதான். என்னுடைய வெற்றிக்கு என்னுடைய அன்பு மனைவி ராஜலட்சுமி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆமா, எப்படியாவது ஒரு பிட்ட போட்டு அந்த அக்கால பேசாம விட்டுறதுல நீங்க ஏன்னா கேட்டுட்டு இருக்காங்கல்ல. இல்ல சார், நல்ல அந்த சப்போர்ட்டிங் பண்ணும்போது அவங்களை பெருமைப்படுத்துற வாழ்த்தணும் இல்ல சார். அதுதான் சார் உண்மை. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. குட் நைட், குட் ஆர்சியம், ஆல் தி பெஸ்ட். எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.